Hi students, welcome to NEET Optics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா tentative schedule for MCC counseling and தமிழ்நாடு first round counseling தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட NEET Optics சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டென்டேட்டிவ் ஸ்கெடியூல் ஓகேங்களா. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி அப்படியே இந்த வருஷம் எடுத்திருக்கோம். இந்த படி கவுன்சிலிங் கண்டிப்பா இந்த வருஷம் நடக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு ஓகேங்களா. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா 2023ல ஜூலை 20ல ஆரம்பிச்சிச்சு. எம்சிசி கவுன்சிலிங் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். தரவா கவனிங்க. ஜூலை 20ல ஆரம்பிச்சு ஜூலை 26 வரை நடந்துச்சுப்பா. ஓகேங்களா. ஜூலை 26 வரை நடந்துச்சு. என்னென்ன நடந்துச்சு? ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஜூலை 20ல ஆரம்பிச்சு ஜூலை 26ல என்ன முடிஞ்சுச்சு? எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எல்லாமே முடிஞ்சுச்சு. ப்ராசஸிங் ஆஃப் சீட். ப்ராசஸிங் ஆஃப் சீட்னா என்னதுன்னா யார் யாருக்கு எந்தெந்த காலேஜஸ் வந்து அலாட் ஆகுது அப்படிங்கிற அந்த சீட் அலாட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 27 அண்ட் 28 இதான் எம்சிசி கவுன்சிலிங் கூறிய டைமிங். இந்த 2 நாள் யார் யாருக்கு எந்தெந்த சீட் அலாட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்றது. ஜூலை 27 அண்ட் 28 2 நாள் டைமிங் எடுத்துக்குவாங்க. எப்பயுமே 2 நாள் தான் டைமிங் ஓகேங்களா. ஓகே ரிசல்ட் எப்ப டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா ஜூலை 29 டிக்ளேர் பண்ணாங்க. ஜாயினிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி. நீங்க ரிசல்ட் டிக்ளேர் பண்ண அன்னைக்கே நம்ம வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்க ஆகஸ்ட் 4க்குள்ள போய் நீங்க அந்தந்த காலேஜஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இது எம்சிசில லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். இப்ப 2024ல டென்டேட்டிவா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னம்னா ஜூலை 6 சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி ஜூலை 6 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கரெக்டா ஜூலை 12 வரை நடக்கும். அப்படியே இந்த கணக்குக்கே போட்டிருக்கேன். லாஸ்ட் இயர் 2023ல எவ்வளவு டேட்ஸ் கொடுத்தாங்களோ அதை வச்சு நான் கணக்கு போட்டிருக்கேன். ஜூலை 6 ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஜூலை 12 வரை நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் எம்சிசி கவுன்சிலிங் நடக்கும். ரவுண்டு 1. ப்ராசஸிங் ஆஃப் சீட் பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 13, 14 நடக்கும். ரிசல்ட் எப்ப டிக்ளேர் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்சிசினுடைய ரவுண்டு 1 கவுன்சிலிங்கான ரிசல்ட் வந்து ஜூலை 15 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்ப நம்ம லாஸ்ட் டேட் ரவுண்டு 1 கவுன்சிலிங் ஜாயினிங் டேட் லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா 21 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. அப்ப ஜூலை 6 ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஜூலை 21 வரையுமே நமக்கு எம்சிசினுடைய ரவுண்டு 1 கவுன்சிலிங் நடக்கும். லாஸ்ட் இயர் 2023ல என்ன ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த பேஸ் பண்ணியே நான் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஓகே யாரும் ஒரி பண்ணாங்க. திருப்பி சொல்றேன் எம்சிசி கவுன்சிலிங் அண்ட் தமிழ்நாடு கவுன்சிலிங்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் மோர் அப்டேட் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். மறக்காம எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் கைடன்ஸ்க்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் குரூப் சேனல் ஆல்சோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகேப்பா. அப்ப நம்ம எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஜூலை 6 ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஜூலை 21 வரையும் நடக்கும் ஓகேங்களா. அப்ப ப்ராசஸிங் ஆஃப் சீட்டுக்கு 2 நாள் மட்டும் தான் எடுப்பாங்க. ரிசல்ட்டுக்கு ஒரே ஒரு நாள் தான். ப்ராசஸிங் ஆஃப் சீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் எடுப்பாங்க ஓகேங்களா. அப்ப ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கே நீங்க வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்க 21க்குள்ள நம்ம ஜாயினிங் பண்ணிக்கலாம். இது வந்து டென்டேட்டிவ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகேங்களா. ஓகேப்பா நல்லா கவனிச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் என்ன இருக்கோ அதை அப்படியே பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த டேட்ஸ் அதுக்கு பிட்வீன் டேட் என்ன இருக்கோ அதவே நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஓகே 2024க்கான ஒரு எக்ஸ்பெக்டட் ஸ்கெடியூல்னே சொல்லலாம் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் தமிழ்நாடுக்கு போவாங்க. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்டட்னாச்சும் சொல்லுங்க. நான் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னாச்சும் ஒரு வித்தியாசமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஜூலை 25ல லாஸ்ட் இயர் 2023ல பாத்தீங்க அப்படின்னா 2023ல ஜூலை 25ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. ஜூலை 31ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எல்லாமே ஃபினிஷ் ஆச்சு. ஆகஸ்ட் 1 அண்ட் 2ல பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஆஃப் சீட் 2 நாள் மட்டும் யார் யாருக்கு எந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அலாட் ஆகுது, எந்தெந்த பிரைவேட் காலேஜஸ் அலாட் ஆகுதுன்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்றது இந்த 2 நாள் தான். இந்த 2 நாள்ல தான் வந்து எந்தெந்த காலேஜஸ் யார் யாருக்கு என்னென்ன சீட்ஸ் வந்து ஃபில்அப் ஆக போகுங்கிறது இந்த 2 நாள் தான். ஆகஸ்ட் 3ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் 2023 ஆகஸ்ட் 8 வரை நீங்க வந்து லாஸ்ட் டேட்டா போய் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க ஓகேங்களா. மேக்ஸிமம் இந்த லாஸ்ட் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கப்பா. எப்பயுமே வந்து இயர் பை இயர் அந்த ஜாயினிங் டேட்டை வந்து ஒரு 2 to 3 டேஸ் எக்ஸ்ட்ராவே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதை யாரும் ஒரி பண்ண வேணாம். பட் நம்ம அவங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது என்ன டேட் கொடுக்குறாங்களோ அந்த டேட்டுக்குள்ளேயே நீங்க போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம். சம்டைம்ஸ் வந்து டேட் கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ அந்தந்த டேட்டுக்குள்ள நீங்க போய் கரெக்டா ஜாயின் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அதுக்கான சர்டிபிகேட் எல்லாத்தையும் நீங்க தரவா எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா. ஓகே 2024க்கு எதுனா நம்ம டென்டேட்டிவா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 11ல ஸ்டார்ட் ஆகி ஜூலை 18ஆம் தேதி வரை நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். ஜூலை 19ல ஆரம்பிச்சு ஜூலை 20 2 நாள் மட்டும் யார் யாருக்கு எந்த காலேஜ்னு சொல்லி ப்ராசஸிங் நடக்கும்.
ப்ராசஸிங் நடந்து முடிஞ்சுச்சு. யார் யாருக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜா, பிரைவேட் காலேஜஸான்னு சொல்லிட்டு இந்த 2 நாள் தான். அதுதான் ப்ராசஸிங் ஆஃப் சீட்ன்னு சொல்லி கம்ப்யூட்டர் எடுத்துக்கணும். யார் யாருக்கு எந்தெந்த காலேஜஸ்க்கு மார்க் பேஸ் பண்ணி அது அடுக்கி வரும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஜூலை 21 அண்ட் ஜூலை 28 ஐ மீன்ஸ் ஜூலை 21லேருந்து ஜூலை 28க்குள்ள நீங்க ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஜூலை 21 டெஃபினெட்லி ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஜூலை 21 ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அன்னைக்கே அலாட்மெண்ட் ஆர்டர் ஆல்சோ மேக்ஸிமம் ஐ மீன்ஸ் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணி ஒரு 2 to 3 ஹார்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு என்ன டிக்ளேர் பண்ணிடுவாங்க, அலாட்மெண்ட் ஆர்டர் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்க எடுத்துக்கிட்டு ஜூலை 28ஆம் தேதிக்குள்ள நீங்க போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெக்டட் தான். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் என்ன இருந்துச்சோ அதே டேட்டை வச்சு நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட் எக்ஸ்பெக்டட்னாச்சும் சொல்லுங்க சார். நீங்க வந்து கண்டிப்பா, ஏன்னா வந்து நாங்க வந்து நிறைய குளறுபடிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ எம்சிசி வந்து கன்ஃபார்ம் ஜூலை 6 சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க வந்து எக்ஸ்பெக்டட்னாச்சும் சொல்லுங்க. லாஸ்ட் இயர் டேட்டா வச்சுனாச்சும் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கான தமிழ்நாடு எக்ஸ்பெக்டட் டேட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ஜூலை 11th நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கான சர்டிஃபிகேட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. டோன்ட் டிலே. ஓகேங்களா? டிலே பண்ணாதீங்க. சுப்ரீம் கோர்ட் கேஸ் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா இது பண்ணிக்குவோம் அப்படின்லாம் இருக்க வேணாம். எம்சிசி கவுன்சிலிங் நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட், ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு 4 to 5 டேஸ் இருக்கு. ஸோ ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்கா இருக்கீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும். ஆதார் கார்டில் ஃபோட்டோ அப்டேட் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லது. சின்ன வயசு ஃபோட்டோ இருந்தனால நோ ப்ராப்ளம் வராது. பட் இருந்தாலும் அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். போனஃபைட் யார் யார் அவங்க ஸ்கூல்ல போய் வாங்கலையோ போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சொல்றேன். ஓகேங்களா? அப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டேட் இதுதான். ஓகேங்களா? மறக்காம நம்மளோட எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் கைடன்ஸ்க்கான வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் மேக்ஸிமம் அப்டேட் நம்ம ரிலீஸ் பண்றது உங்களை வந்து சேரும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் டாப் ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோனுடைய 300 லைக்ஸ் ரீச் பண்ணுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.